குனாஃபா வந்து நீங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்பீங்க. வீட்லேயே அதுவும் மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் எப்படி குனாஃபா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிரப்பெல்லாம் ஊற்றி செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. குனாஃபா எல்லாருமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து நாங்கள் வீட்லேயே பண்ணியிருக்கோம். மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் வீட்லேயே எப்படி ஈஸியாக குனாஃபா பண்ணலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுமா? பார்க்கலாம் வாங்க. குனாஃபா வீட்டில் எப்படி செய்கிறது? குனாஃபானா எல்லாருக்குமே வந்து மனசில் தோன்றது என்னன்னா, குனாஃபாலாம் வீட்டில் பண்ண முடியாது, ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நிறைய வந்துருச்சுங்க. அங்கே போய் சாப்பிட்டா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மினிமமாக சின்ன பீஸாக தான் இருக்கும். அதுவே 500க்கு மேலே போகும். இப்போ நாங்கள் காட்ட போகிற குனாஃபா வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது ஈஸியாக செஞ்சிடலாம். மைக்ரோவேவ் அவன் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வீட்லேயே எப்படி அதுவும் ஈஸியாக குனாஃபா பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து குனாஃபா பண்ண போகிறோம். அதுவும் எங்கள் அக்கா தான் உங்களுக்காக குனாஃபா பண்ணி காட்ட போகிறா. ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். குனாஃபா வெர்மிசெலி அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் அமுல் பிராண்ட் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மில்கி மிஸ்ட்ல வந்து அன்சால்டட் பட்டர் அப்படின்னு கிடைக்கும். 100 கிராம் அது போதும். மில்கி மிஸ்ட் சீஸ் கிரீம் இதுவுமே ஒரு 200 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும், அது போதும். மில்கி மிஸ்ட் அன்சால்டட் பட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 3/4 போட்டா போதுங்க. ஃபுல்லா போட வேணாம், நம்ம வந்து உருக்கி எடுத்துக்கலாம். இது ட்ரிவாண்ட்ரம் லூலு மால்ல வாங்கினேன். ஸோ மாலெல்லாம் கிடைக்கும், அது காட்டு எப்படின்னு ஓப்பன் பண்ணி சேமியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த சேமியா, அதான் நல்லா இருக்கும். குனாஃபா டோ இல்ல, இது குனாஃபா வெர்மிசெலி. குனாஃபா டோல பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். குனாஃபா பண்றதுக்கு நம்ம பேஸ் செட் பண்றதுக்காக அந்த வெர்மிசெலி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம நொறுக்கணும். அதை லைட்டா பட்டரை ஆட் பண்ணி பட்டரை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நொறுக்கி எடுக்கிறாங்க. அந்த சேமியாவோட பட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சும்மா 100 கிராம்ஸ்ல ஒயிட் சுகர் எடுத்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதுங்க. சக்கரை பாகு தண்ணி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணா போதும். சக்கரை கரைஞ்சாலே போதும். கொதிக்கிற டைம்ல ஒரே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டீங்கன்னா இந்த கலர் வந்துடும். ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. மைக்ரோவேவ் அவன் இல்லாததுனால நம்ம வந்து லைட்டா இந்த வெர்மிசெலியோட பட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஒரு இரும்பு கடாயில வறுத்து எடுக்கிறோம். 1 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. அழகா இந்த மாதிரி ப்ரௌன் கலரா வந்துடும். ஸோ அதுதான் பதம். குனாஃபா வந்து மைக்ரோவேவ் ஓவன்ல பண்ணினாதான் ரொம்ப சூப்பரா வரும். ஆனா யூடியூப் ஆடியன்ஸ் நிறைய பேர் வீட்டுல மைக்ரோவேவ் ஓவன் இருக்காது. அதனால மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம வேற விதமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில நீங்க மண்ணு அப்படி கிடைக்கலன்னா கல்லுப்பு போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கண்டிப்பா அடுப்பு வந்து ஆன் தான் பண்ணி வைக்கணும். நீங்க அதுக்கு மேல இந்த மாதிரி சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி மாதிரி எடுத்துட்டு ஒரு பெரிய தாம்பூல தட்டு இல்லைன்னா ஒரு பெரிய மூடி வச்சு மூடி வச்சிடுங்க. ஒரு பக்கம் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம குனாஃபா எப்படி செட் பண்ணி அதை பேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். குனாஃபா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டுல போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதா லேயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் லேயருக்கு செட் பண்ணிட்டு இதே குவான்டிட்டி கொஞ்சம் அந்த கடாயில மிச்சம் வச்சிருங்க. இதுக்கப்புறம் செகண்ட் லேயரா நம்ம கிரீம் சீஸ் தான் மேல போட போறோம். நாங்க பண்ற மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது முடிஞ்ச அப்புறம் அமுல் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க. இது வந்து அதுக்கு மேல நம்ம வந்து அழகா ஊத்தி விடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேரமல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்றோம். இந்த மாதிரி தான் லேயர் லேயரா ஊத்தணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், பேஸ் கிடைக்கும். மொத்தமா எடுத்து ஊத்தக்கூடாது. இதே மாதிரி நீங்க ஊத்தலாம், ஈஸியா நீங்க பண்ணிடலாம். இப்போ மிச்சம் வச்சிருந்த வெர்மிசெலி இருக்கு இல்லையா, அது அடுத்த லேயரா நம்ம ஃபைனல் லேயரா போட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட போறோம். குனாஃபா மைக்ரோவேவ் ஓவன்ல பண்ணீங்கன்னா அந்த சீஸ் கிரீம் நம்ம ஊத்தின கண்டென்ஸ் மில்க்லாம் நல்லா செட் ஆகி சூப்பரா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நான் காட்டுறேன். குனாஃபா பேக் பண்ற அளவுக்கு இந்த பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் நீங்க போடலாம். நாங்க வந்து கேஷ்யூ நட் தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல நீங்க வந்து ஜஸ்ட் பிரஸ் பண்ணி இன்னுமே ஈவன் பண்ணி விடும்போது நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
போட்டு பார்த்துருப்பீங்க, குனாஃபாவுக்கு தம் போட்டு பார்த்துருப்பீங்களா? தம் போடுங்க இந்த மாதிரி ஹாட் வாட்டர் மேலே வச்சு. இன்னைக்கு நம்ம செஃப் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. சுகர் சிரப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து குங்குமப்பூ இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். குழுமலை போயிட்டு வந்தோம்ல, அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா? வித்தாங்க. குங்குமப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் எது கிடைக்குதோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம அதை குங்குமப்பூ போட்டோன்னே எவ்வளோ அழகான ஒரு லுக் கிடைக்குது. குனாஃபா பேக்கிங் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணும்போது நல்லா ஈவனாக அந்த ஆவியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா உங்களுக்கு பேக்கிங் கிடைக்கும். மைக்ரோவேவ் அவனில் நீங்கள் பண்ணாலுமே இதே மாதிரி 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் டைமர் செட் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு ஈவன் லுக் கிடைக்கும். இது மைக்ரோவேவ் அவனில் பண்ணது தான். குனாஃபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது அவ்வளோ பேக் ஆகாது. அதனால நம்ம வந்து நல்லா பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு தவால பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நம்ம வந்து உல்டா பண்ணி திருப்பி போட போகிறோம். கொஞ்சம் ரிஸ்கான ப்ராசஸ் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம இப்போ லைட்டா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வச்சா கூட போதும். நல்லா சூப்பரா பேக் ஆயிடும். பாத்தீங்களா, நம்ம சூப்பரான குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேலைங்க? அந்த சுகர் சிரப்பை அப்படியே மேல ஊத்தி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் தான் பண்ண போறோம். பாக்குறதுக்கே ரொம்ப எம்மியா இருக்கு. மெயினா குனாஃபா இந்த குட்டீஸ்க்காக தான் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கா? நானும் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.